ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃபார்மை பார்க்க போகிறோம். தூங்கிட்டேன் லைட்டாக தான், ஹேர் ஸ்டைலாம் கொஞ்சம் கலந்துருச்சு. ஸ்லீப்பர் அவுட் அண்ட் காம்ப் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ட்ராபெரி ஒரு ஸ்ட்ராபெரி கூட பார்க்கலையேங்க. இதான் ஸ்ட்ராபெரிடா? ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எங்க? தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் இருக்கிறது. குட்டி குட்டியா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பாருங்க, இதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி விளையக்கூடிய இடம். இந்த பாரு, நீ அங்கே பேசுனீங்கன்னா இங்கே தான் கேட்கும். ஐயோ, நான் மைக்கை பார்க்கலப்பா. இந்த நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி ஒரு 5 ஸ்ட்ராபெரி வச்சுட்டு இருங்க, உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் இங்கே வரேன், யூடியூப்பில் போடுறேன், வா, அந்த வீடியோ எல்லாம் பார்த்துக்கலாம் வா. பார்த்துங்க, இதான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ஸ்ட்ராபெரி விளையக்கூடிய ஒரு ஃபார்மை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் இங்கே வட்டவடலை ஃபேமஸான ஒன்று. இது நமக்கு இப்போ ஃப்ரீ விசிட்டு. பாருங்கள், இது எல்லாமே ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம். ஸோ இங்கே நல்லா இருக்குது ஸ்ட்ராபெரி. இங்கே காட்டு. அழகா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அமௌண்ட் எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நம்ம ஊரில் ஒரு பாக்ஸு 120 ரூபா வாங்குவோம். இங்கே எது எவ்வளோ அழகாக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது எவ்வளோ காஸ்ட்டுன்னு இனிமேல் தான் விசாரிக்கணும். முட்டையா? கேக் ஏன் ஒன்றா வராதா? 2 தான் வருமா? கோ கோ. பார்க்க போகிறப்ப ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டுருக்கோம். பேரிச்சம்பழம் சக்கரை ஏமாத்திட்டானோ? நாட்டு சக்கரை 140 ரூபாங்க. கேக்கு மாதிரி இருந்துச்சுன்னு வாங்கினோம். மொத்தம் சக்கரை இல்லை, கொஞ்சம் லைட்டாக பேரிச்சம்பழம், க்ரோனட்டு மாதிரி இருக்குது லைட்டாக. சூரியகாந்தி பூ இருக்குங்க. அவங்க வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. இந்த பூக்கிட்ட நாங்கள் போகிறோம். அங்கே இருக்கு. அதாவே இல்லை, அது வேஸ்ட். அது கமான். சூரியகாந்தி பூ கிட்ட 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 வாடா, கிட்ட வாடா, கொஞ்சம் கிட்ட வா. அங்கே போய் தேன் எடுத்துட்டு இருக்கு பாரு. கிட்ட கிட்ட கடிச்சிட போகுது. நீங்கள் எடு நீ வீடியோ எடு. பாருங்க, ஒரு தேனி அழகா தேனை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகுது. இது ராணி தேன். ஆமாம், ஆண் தேன் தேன் எடுக்காதான். அது வேற வேலை மட்டும் தான். சோம்பேறி. அது சோம்பேறின்றது ஒரே ஒரு வேலை மட்டும் தான். அது பாதிக்கு அதுதான் முக்கியமான வேலை. அந்த வேலையை பார்க்கலன்னாக்கா அம்சம் இல்லை தெரியுமா? உங்களுக்கு அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, எடுத்துட்டு அதிகம். இது தேன் இருக்குமா என்ன அதில்? அந்த பூவில் இருக்கும் போல. எல்லா பூவும் தெரியாமல் போச்சு. என்ன சக்கரை கட்டி 140 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? என்ன ஒரு சக்கரை கட்டி எடுங்க. சரி ஏண்டா 140 ருபீஸுக்கு சக்கரை கட்டி வாங்கியிருக்கிற? ஏதோ போகிற வரல பசிக்கு யூஸ் ஆகும். ஒரு வாக்கு நான் ஏமாற்றி விட்டாங்களா? பார்த்தா ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இது அதிகமாக விளையாது, நல்லா ரேட்டு கூட வைக்கிறாங்கல்ல.
எவ்வளோ காஸ்டா சார்? ஒரு வழியாக வட்டவாடா போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். ஃபைனல் வியூ பாயிண்ட் டாப் ஸ்டேஷன். ஆனால் அங்கே காரே போட முடியலங்க. காரை அங்கே பார்க் பண்ண முடியல. நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் சைடில் பார்ப்பீங்க ஏகப்பட்ட கார்ஸ். இந்த பாருங்க பார்க்கிங் எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க. முன்னாடி பாருங்க. எல்லோரும் மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போவாங்க. நாங்கள் ஆஃப்டர்நூனில் வாக்கிங் போயிட்டுருக்கோம். நம்ம கார் மாதிரி இருக்குது. டிசைர் தான் அழகா வச்சு எடுத்துட்டான், அணைச்சிட்டான். இந்த இடத்துல நல்லா விழ ஆரம்பிக்குது. கன்வி பாப்லாம் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கோம். நல்ல டிராஃபிக்கு. டிராஃபிக் தான் நிற்கிறாங்க. நீங்கள் எங்கே உள்ளே போக சொல்கிறீங்க அவரை? வேண்டாம் ஒன்று பார்க்குறேன்டா. இங்கே நம்ம கண்ணஞ்சி வந்து ஒரு தப்பான வழி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அங்கே ஒரு கேப் அணைச்சிடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக். வண்டி போட இடம் இல்லை. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்குங்க, சூப்பராக இருக்கு. இது வந்து சக்ஸஸாக ரொம்ப பிடிக்குமா? பேனாவுக்கு கேப் மாட்டின மாதிரி இருக்குது. பேனா கேப் மாட்டின மாதிரி இருக்கா? என்ன கமெண்ட் பண்ணுறான்? மதி அருமையான பேர். கோயிலில் பாட்டு போட்டாங்க. கடுப்பாயிடுவேன். தெருல உள்ள பாட்டு போட்டுட்டு இருக்கேன். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சச்சி சாருக்கு குளிர் தாங்க முடியல. ஒருத்தன் எப்படி அணைக்கிறான்? மழை தூர ஆரம்பிக்குது. டாப் ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்துட்டோம். அந்த குரங்கு பாருங்கம்மா. அந்த குரங்கு விண்டோவை திறக்க ட்ரை பண்ணுது பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மங்கி பார்த்துருக்கேன். அங்கே ஒரு மங்கி, இங்கே ஒரு மங்கி, மொத்தம் 3 மங்கி. கேமராமேனை காணும். இல்லை டே போலாமா? புடி வியூ பாருங்க. டாப் ஸ்டேஷன் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே லைட்டாக மழை வந்துருச்சு. மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் ஏகப்பட்ட கடை இருக்கனால, மேலே ஷீட் போட்டதுனால நம்மளுக்கு மழை அவ்வளோவா தெரியல. டாப் ஸ்டேஷன் போயிட்டு தான் இருக்குது. அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துருப்போம் போல இருக்கு. சாப்பிட்டதெல்லாம் டயபிட்டிஸ் ஆகிடுச்சு, சைடாகுது. இங்கே உள்ள சாக்லேட்லாம் எல்லாம் ஒரே கம்பெனி மாதிரி இருக்குது. அங்கே பார்த்த மாதிரி ட்ரீம் கேச்சர் 100 ட்ரீம் கேச்சர்னா அது. டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். மழை பெய்யுது, அதனால் எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. ஹலோ சொல்லுங்கள். ஏன் அப்புறம் அலோ போகுது? டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆனால் மழை பெய்யுது. போயிடலாமா? மழை பெய்யுதுடா. சரி, என்ன பண்ணுறாரு? நான் காலைல சாப்பிட்டோம், மதியம் சாப்பிடுவோம்.
கொடு. ஹலோ ஸ்டேஷன் சொல்லுங்க நெஸ்டி. ஒன்றும் தெரியல. டாப் ஸ்டேஷன் வியூ. இங்கே வந்து நடுக்குவா டாப் ஸ்டேஷன் என்ன கேட்டு நெஸ்டி நெஸ்டி இதுதான் இந்த வெளிக்கொண்டு வீடு டெலிஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஆமாம் எந்த மனசு நீங்கள் சொன்னதை நீ மலையை பார்த்தீங்கன்னா யானை ஷேப்பில் இருக்கு. பெரிய யானை சின்ன யானை. சரியான மிஸ்ட் அங்கே பலம் போட்டு சொர்க்கம். அந்த உச்சி போயிருந்தா சொர்க்கம். சார் எங்கே போயிருக்கீங்க? அங்கே தான் இருந்தேன். நீங்கள் தான் சரியில்லை. இங்கே கீழேயா? இங்கேயா? ஐயா போகலாமா கீழே? இங்கே அங்கே இருக்கு. மழை பெய்யுது. நீ பார்த்தோம் கீழே பார்த்தோம் மரணம். சூப்பரான வியூ பாயிண்ட்ஸுங்க. வாய்ப்பே இல்லை. ஆனால் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. லைட்டாக நிறையாவே லைட்டாக மழை பெய்யுது. உங்களுக்காக அந்த வியூவை காட்டணுன்றதுக்காக நான் மழையிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் 2 பேர் நடந்து போயிட்டுருக்கோம். இப்படி என்ன பாருங்க, இப்படி ஒரு வியூ சான்ஸே இல்லைங்க. அங்கே நம்ம ரூம் போடுறதுங்க தான் சூப்பராக தெரில. அது என்னன்னு தெரில. ஃபாரஸ்ட் அவனை 2 பேர் வரல போல. இந்த வியூ நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஸ்டேஷன் ரேஞ்ச் இல்லை பாருங்க, ஒரு சரியான வியூ. Oh my God. அங்க ஒரு வியூ இருக்கா? ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நம்ம ஒட்டவாடா சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒட்டவாடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாருக்கு அப்புறம் நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தமிழ்நாடு பார்டரையும் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வேறு ஒரு ஹீல்ஸ் ஏறுறதுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு இப்போ ட்ராவல் வ்ளாக் மட்டும் கன்டினியூ ஆகும்.